செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் நடைபெற்ற 34வது ஆண்டு சேக்கிழார் திருவிழாவில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆற்றிய உரை, சமூக விழிப்புணர்வை வலியுறுத்தி சேலத்தில் நடைபெற்ற நடைபயணம் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் சென்னையில் நடைபெற்று வரும் 34வது ஆண்டு சேக்கிழார் திருவிழாவில் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். அவர் பேசும்போது, தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக, தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை எடுத்துக்கொள்வோம். திருநாவுக்கரசர் தான் தமிழில் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதனால்தான் அவர் தாண்டக வேந்தர் என்றும் தாண்டக சதுரர் என்றும் புகழப்படுகிறார். திருக்குறு தாண்டகம், திரு நெடுதாண்டகம் என்று கிட்டத்தட்ட 99 தாண்டக பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அதே போல சம்பந்தர் மாலை என்று, அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் பாலிண்ட்ரோம் என்று இலக்கியத்தில் ஒரு வர்ணனை உண்டு. பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும் வலமிருந்து இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள், பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே அர்த்தம் தரக்கூடிய யமக பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடி இருக்கிறார். தமிழ் ஞான சம்பந்தர் என்று போற்றப்படுகிறார் என்றால் அது மிக இல்லை. இதுபோல திருமுறைகளில் உள்ள பல தமிழ் செய்யுள் வகைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். காரைக்கால் அம்மையார் பாடிய அந்தாதி பாடல்கள் அந்த காலத்தில் முன்மாதிரியாக இருந்தன. நம்முடைய இசை மரபுக்கு இந்த திருமுறைகள் எப்பேற்பட்ட பங்களிப்பை தந்திருக்கின்றன என்பது வேப்புக்குரிய ஒரு விஷயம், நாம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய விஷயம். இன்னைக்கும் கர்நாடக சங்கீத மேடைகளில் பாடப்படும் பல ராகங்களும் திருமுறை இசைக்கப்பட்ட பண்களிலிருந்து வந்தவை. இது எல்லா கலைஞர்களும் ஒப்புக்கொள்வார்கள். முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த பாடல்களை தொகுக்கும் போதே அவற்றை எந்த பண்களில் பாட வேண்டும் என்று 1000 வருஷங்களுக்கு முன்பே எழுதி வைத்துள்ளனர். இன்று வரை நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் அதே முறையை பின்பற்றி இன்னின் கருவிகளை வைத்து இசைக்கப்பட்டு கோவில்களில் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்த திருமுறைகள் இன்னின் கருவிகளை வைத்து இசைக்கப்பட்டன என்று விளக்குவதற்கும் பல ஆவணங்கள் நம் முன் உள்ளன. யாழ், உடுக்கை, கொட்டு என்று பல இசை கருவிகளை வைத்து திருமுறைகள் இசைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி 1000 ஆண்டுகளுக்கு மேலான இசை பாரம்பரியம் உள்ளவை இந்த திருமுறைகள். இந்த திருமுறைகளை பாடி கோவில் திருவிழாக்களிலும் தினசரி பூஜைகளிலும் நடனங்கள் கூட ஆடப்பட்டன. மாணிக்கவாசகரின் திருவெம்பாவைக்கு அகமார்க்கமாக நடனம் ஆட வேண்டும் என்று திருவெற்றியூரில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்தெந்த பாடலுக்கு எந்தெந்த விதமான நடனம் ஆட வேண்டும் என்பது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திருமுறைகள் தரும் வரலாற்று செய்திகள் கூட முக்கியம். அக்காலத்திலே நடந்த பல நிகழ்வுகளோட ஆவணமாக திகழ்கின்றன இந்த திருமுறைகள். கல்வெட்டுகளில் உள்ள மகேந்திர பல்லவன் சைவ சமயத்துக்கு மாறிய நிகழ்வை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் எடுத்து உரைக்கிறார். அதே போல நெல்வேலி போரில் நின்ற சீர் நெடுமாற நாயனார் வெற்றி பெற்ற செய்தி கூட சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்துள்ளார். ராஜசிம்ம பல்லவன் கைலாசநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய நாள் குறித்த போது அதே நாளில் பூசனார் நாயனார் மனத்தில் கட்டிய கோவிலுக்கு போவேன் என்று சிவபெருமான் சொன்ன விஷயம் கல்வெட்டுகளிலும் உள்ளது, திருமுறைகளிலும் உள்ளன. அந்த காலத்திலே இருந்த நடைமுறைகளை பற்றியும் திருமுறைகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக நீதி முறைகளை பற்றியும் தீர்ப்புகள் எப்படி கொடுக்கப்பட்டன என்பதை பற்றியும் இவற்றில்
பதிவாகி இருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் சடங்கவி சிவாச்சாரியின் மகளை திருமணம் செய்ய போகும்போது அதை வயதானவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் தடுத்து நிறுத்துகிறார். சுந்தரரையே தனக்கு அடிமைன்னு அந்த வயதானவர் சொல்கிறார். சிவபெருமான் என்பது பின்னர் தெரிய வருகிறது. அதற்கான ஆதாரத்தை நீதிபதிகள் கேட்க போன போது ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார் தங்கள் காட்சியில் காட்டுவாய் என்று எடுத்து வைக்கிறார். அதாவது ஒரு வழக்குக்கு ஆதாரமாக உலக வழக்கம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஆவணமேன இருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் ஒருவர் தன் கண்களால் பார்த்த சாட்சி இருக்க வேண்டும். அதை வைத்துதான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டன. இது போன்ற பல உதாரணங்கள் திருமுறையில் இருக்கின்றன. சேலத்தில் சமூக விழிப்புணர்வை வலியுறுத்தி நடைபெற்ற நடைபயணம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. உயர்ந்த எண்ணங்கள் ஒருவரின் வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றியமைக்கிறது. ஒருவரில் இருந்து இருவராகி இருவர் பலராக மாறும்போது அந்த எண்ணங்களின் வலிமை சமூக மாற்றங்களுக்கு காரணமாக அமைகிறது. இதனை மையப்படுத்தி சேலத்தில் 10க்கும் மேற்பட்ட தன்னார்வ அமைப்புகள் ஒன்றிணைந்து விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்வை நடத்தின. தாய்ப்பால் விழிப்புணர்வு, ஊட்டச்சத்து மிக்க உணவு குறித்த புரிதல், சர்வதேச இளைஞர் தினம், சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு, நெகிழியை தவிர்த்தல், போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு என 6 அம்சங்களை மையப்படுத்தி நடத்தப்பட்ட நடைபயணத்தை சேலம் மாநகராட்சி ஆணையாளர் லலித் ஆதித்ய நீலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாநகராட்சியின் சுற்றுச்சூழல் பிரச்சினைக்கு தீர்வு காண பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்து குப்பைகளை 4 விதமாக பிரித்து வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஒவ்வொரு வீட்டில் நாங்கள் எவ்ரிடே சொல்கிறோம், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 4 குப்பை பிரிக்கணும். வெட் வேஸ்ட்டு, ட்ரை வேஸ்ட்டு, ஸ்பெஷல் கேர் வேஸ்ட்டு, சானிட்டரி வேஸ்ட். ஸோ இந்த 4 பிரிக்கும் போதும் உங்கள் பிளாஸ்டிக் எவ்வளோ நீங்கள் கன்சியூம் பண்ணுறாங்க பர் டே உங்களுக்கே தெரியும். மகளிர் உரிமைக்கான குழு, ரோட்டரி சங்கங்கள், JCI அமைப்பு என 10க்கும் மேற்பட்ட அமைப்புகளின் சார்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வாக்கத்தான் நடத்தப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் நாசியா. இந்த 6 அவேர்னஸும் மக்களுக்கு போய் சேரணும். நிறைய விஷயங்கள் இங்க சரியா ஃபாலோ பண்றதில்ல. ஸோ அந்த புரோட்டோகால்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த அவேர்னஸை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் தலைக்கவசம் அணிந்துள்ள நிலையில் பின்னால் அமர்ந்து செல்வோரும் பாதுகாப்பு கருதி தலைக்கவசம் அணிய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறார் சேலம் மாநகர காவல்துறை உதவி ஆணையர் அஸ்வினி. நம்ம இப்போ என்ன பண்றோம்னா கொஞ்சம் என்ஃபோர்ஸ் ஆகி நம்ம டிரைவ் பண்றவங்க ரைடர் ஹெல்மெட் போடுறோம். பட் பின்னாடி இருக்கவங்க பில்லியன் ரைடர் ஹெல்மெட் போடுறது இல்ல. ஸோ ஹெல்மெட்னு போட்டோம்னா வண்டியில யார் போனாலும் ஹெல்மெட் போடுங்க. ஃபாஸ்ட் 2 இன்சிடென்ட்ஸ் டிரைவர் ஹெல்மெட் போட்டிருக்கோம். பட் ஆனா பில்லியன் டிரைவர் ஹெல்மெட் போடாதனால நம்மளுக்கு தேவையில்லாம ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகுது, ஒரு உயிர் போகுது. விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி சேலம் ராமகிருஷ்ணா சாலை சந்திப்பு தொடங்கி அஸ்தம்பட்டி ரவுண்டானா வரை 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபெற்றது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டின் கடல்சார் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் செமி கண்டக்டர் உற்பத்தி துறையில் இந்தியா சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் ORS கரைசல் அருந்த வேண்டியது அவசியம் என்றும் இதன் மூலம் உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாட்டை தவிர்க்கலாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஜவுளி பாரம்பரியம் மற்றும் கைவினை கலைஞர்களின் திறனை வெளிப்படுத்தும் வகையில் தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுவதாக மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.